சொல்லாதே. ராணி, நாளைக்கு வீராவுக்கு மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. ஆனா அவ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா வீரா வீட்லயே லாக் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. நாளைக்கு மீட்டிங்ல உன்னை பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப முக்கியம். எனக்கு புரிஞ்சிருச்சு. வீராவுக்கு 2 பக்கமும் இடைஞ்சல் கொடுக்கணும், அவ்வளவுதானே? எஸ். வெளியே உள்ள பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள நீ பத்தவை. 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல தீ பிடிச்சா அவளால சமாளிக்க முடியாதுல்ல. இட்ஸ் டபுள் பிளே. செஞ்சிருவில்ல நீ? செஞ்சிருவோம். முக்கியமா இந்த விஷயம் மாறனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சது அவன் வீராவை காப்பாத்திடுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வீரா வரலன்னா மினிஸ்டர் டென்ஷன் ஆவார்ல? கண்டிப்பா ஆவாரு. அப்போ அந்த டென்ஷன்ல இன்னும் எண்ணெயை ஊத்தி பெருசாக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே அந்த கலெக்டர் பதவியில இருந்து அவளை தூக்குறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ அவளை நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு லாக் பண்ணு. அப்படியே செஞ்சிடலாம்ண்ணா. சரிம்மா, அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? வீரா, நாளைக்கு நீ எப்படி வெளியே போறன்னு பாக்குற. அது மட்டும் இல்ல மாமா, நாளைக்கு பூஜை நடக்கிறப்போ கண்மணி அக்காவோட இடத்துல அவங்க கூட பிறந்த தங்கச்சிங்க வீராவும் பிருந்தாவும் கண்டிப்பா இருக்கணும். அவங்க தானே ரத்த பந்தம். அவங்க இருந்து இதை தொடங்கி வைக்கிறதும் கண்மணி அக்கா கூட இருந்து தொடங்கி வைக்கிறதும் ஒண்ணுதானே மாமா? வீரா ஆபீஸ் வேலை அது இதுன்னு பிஸியா இருப்பா. கொஞ்சம் நீங்க தான் மாமா அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, இன்னைக்கு ஆகிற வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி. வள்ளி, இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறுதில்ல வள்ளி? ஆமாண்ணா, இவ இப்படியே இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கணும். ஊட்டி விட்டாங்களா? யாரு? என்ன வீரா சந்தேகமா கேக்குற? அம்மா நான் இருக்கும்போது இனி அவ சாப்பிடறதுக்கு கஷ்டப்படணுமா? அதான் மதியம் நான் கூடவே உட்காந்து அவளை சாப்பிட வச்சேன். சாப்பிட கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சா, ஆனா மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டான். வீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட சமையல் கனிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒண்ணுனே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடறானா பாரு. இல்லடா? குடு. வீரா, வா வந்து உட்காரு. நான் ஸ்கூல்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்றேன். சரிடா செல்லம், நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுமா? சரி, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என் சொல்லு குட்டி, வா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் வீரா. அப்பா அம்மா ஜோடியா பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. எல்லாரும் பாடினாங்களா? அப்போ அப்பாவும் இவங்களும் சேர்ந்து பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. நீ பாட்டுலாம் பாடுவியாடா? இங்க பாடினதே இல்ல. எனக்கு அவ்வளவு பாடலாம் வராது வீரா. ஆனா நான் ஜெயிச்சாதானே குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சேன். ஸ்டேஜ்ல நின்னு நானு கனி மாமா 3 பேரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். வீரா, நான் உனக்கு அப்புறமா காட்டுறேன்.
சாப்பிடு வீரா, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. இதுக்கே அசந்துட்டா எப்படி? நாளைக்கு உன் லைஃப்லயே மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. என்ன அரெஸ்ட் பண்ணல, உன்னை நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்லயே வச்சுக்கிட்டு உன் வேலையவே காலி பண்றேன் பாரு. வீரா, உனக்கு இதுல வருத்தெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கனி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். மாமா, நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ, அந்த மீட்டிங்கை விட்டுட்டு என்னம்மா டெய்லியும் தான் ஆஃபீஸ் போற, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்குற. ஒரு நாள் உன் குடும்பத்துக்காக உன்னால் லீவ் போட முடியாதா? அதுவும் கண்மணி அக்காவோட தங்கச்சி நீ. ஏன் வீரா, இது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷனு. அந்த கடைங்கிறது காலம் முழுக்க கண்மணி அக்காவோட பேரை சொல்ல போகுது, அவங்களோட நினைவா இருக்க போகுது. நீங்க எல்லாரும் பூஜையில கலந்துக்கிட்டா தானே கண்மணி அக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கலெக்டர் வேலை முக்கியமா இல்ல கண்மணி அக்காவோட தங்கச்சியா இருக்கிறது முக்கியமான்னு நீதான் வீரா யோசிச்சு முடிவு பண்ணணும். வீரா, உன் வேலை எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு புஷ்பா ஆசைப்படுறா. எங்களுக்கும் நீ இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. உன்னால இருக்க முடியும்னா முயற்சி பண்ணி பாரு, இல்லைன்னா நீ உன் வேலையை பாருமா. சின்னம்மா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எப்பவும் தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறா இங்க இருக்க மாட்டாளா என்ன? நீ கண்டிப்பா இருக்கணும் வீரா. வீராவை வீட்டை விட்டு வெளியே போகாம தடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன இவ்வளோ ஆர்வம்? ப்ளீஸ் வீரா, நாளைக்கு அம்மா கடை ஓப்பனிங்ன்றாங்கல்ல, அதுக்கு நீ கண்டிப்பா இருக்கணும். நீ இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேன். அப்பா சொல்லுங்கப்பா. டே கனி, என் தங்கம் இல்லம்மா நீ. சித்தியோட வேலையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ சாமத்தான் அங்க இருந்துப்பியாமா? நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உன் கூட ஜாயின் பண்ணிப்பேனா? இல்ல வீரா, முடியாது. நீ கண்டிப்பா இருக்கணும். நீ இருந்தாதான் நான் கலந்துப்பேன். வீரா, கனிக்காக நீ வரக்கூடாதா?